எதுக்கு இவரு குப்புற படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு? சிரிக்கலடி, அழறாரு. எதுக்கு அழறாரு? மூட் அவுட்டுடி. மூட் அவுட்டா? நமக்கு வேலை நடக்கணும்ல. இப்படி மூட் அவுட்டா இருந்தா எப்படி? இவரோட மூட் அவுட்ட நான் சரி பண்றேன். இப்படி பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப பாரு. கஷ்டத்துல அழுகிற மனுஷன் மேல யாரா கல்ல விட்டு விளையாடுறது? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். பாப்பா, நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது. இன்னைக்கு வாழ்க்கைய போன நாள். நான் கொஞ்சம் அழுகணும். நீ போ, நான் அழ போறேன். பாப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. நாங்க சொல்றது கேளுங்க. எங்களுக்கு உதவி பண்ணிட்டு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் போய் அழுங்க. வேணும்னா நாங்களும் கூட சேர்ந்து அழுகுறோம். என்னாலதான் முடியாது சொல்றேன்ல. பாப்பா, அப்படி சொல்லாதீங்க பாப்பா. நீங்க மட்டும் இப்ப ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கும். ப்ளீஸ். அப்படின்னா துப்பாக்கி வாங்கி கொடுப்பீங்களா? ஒண்ணு இல்ல 2 துப்பாக்கி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சத்தியம். நீ எப்படி வாங்கி தருவ? நமக்கு வேலை ஆகணும். அமைதியா இரு. நான் வாங்கி தரேன். ஒண்ணு போதும். ஒண்ணே ஒண்ணு. சொல்லு, வந்து என்ன பண்ணணும்? என்னோட அப்பாவும் அம்மாவும் என் கூட வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பிரின்சிபலை பாக்கணுமா? நான் இங்க காலேஜ் படிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அது சொல்லிதானே வந்தீங்க. இங்க வந்து படிச்சிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? அதுதான் அண்ணா, பிரின்சிபல் அங்க இருக்காருல்ல, அங்க நம்ம போக முடியாதுல்ல. அதனால நீங்க ஒரு பிரின்சிபலா அவங்க முன்னாடி வந்து நின்னு பெர்ஃபார்ம் பண்ண, அவ்வளவுதான். நானா பிரின்சிபலா? ப்ளீஸ். பேட்டா எவ்வளவு தருவ? துப்பாக்கியை நான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. வாங்கி தருவேன்னா நான் வரேன். வேகமா சமத்து பிள்ளையா பிரின்சிபல் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வாங்க சீக்கிரம். ஓகே. இப்போ எதுக்கு மறுபடியும் அழறீங்க? நான் அழுதுட்டதுல பிச்சா. நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. வேற கெட்டப்ல தான் போணும். இவ போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் காணோம். ஆன்ட்டி, அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தீங்கல்ல. உங்க அம்மா உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. அவ உன்னை கவனிச்சுப்பா. அதனால தான் நான் ஊருக்கே வரல. என்ன Dress இது? இங்க இருக்க ஃப்ரெண்ட் கொடுத்தா. ஃப்ரெண்ட் கொடுத்தா இப்படி எல்லாம் Dress பண்ணுவ? அம்மா தயவு செஞ்சு இந்த இடத்துல சத்தம்லாம் எதுவும் போடாதீங்க. இங்க இருக்கிற பிரின்சிபலுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்கடி உன்னோட சாரு? I am here. பாப்பின்ஸ் பப்பன். வரட்டும் மாயம்மா. ஏய் யோ பப்பன் சார், இங்க என்ன நடக்குது? ஐயோ, இது யாரு? செங்கல்பட்டு சர்க்குருவா? ஏய், நீ பயங்கரமா மாறிட்டடா. எங்க உன் தலையில முடிய காணோம்? உன் தலையில நிறைய முடி இருக்குடா. அழகா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இங்க என்ன பண்ற? அது என்னோட பிரின்சிபல் பப்பன் சார் சொன்னல, அது இவருதான். அதேதான், நான் பிரின்சிபல் பப்பன். நீ எவ்வளவு பெரிய பிரின்சிபல் ஆனாலும் சரி, நீ பண்ண பழைய விஷயத்தெல்லாம் நான் எதையும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சது தானே. அது எதுக்கு இப்ப திரும்பவும் பேசணும்? கரெக்ட், என் மாயம்மா சொன்னது கரெக்ட். நீ இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்கற? நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். புக்க பாத்தீல? அப்புறம் நான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்டிஸ்டும் கூட. ஆனா இது வரைக்கும் உன் பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையே. அதுக்கு முதல்ல உனக்கு உலகம் தெரிஞ்சிருக்குண்டா. அதை விடு. ஏண்டா சர்க்குரு, இப்போ அந்த பழைய வேலை தான் பாத்துட்டு இருக்கியா? பாரு, நீ தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்க. அமைதியாரு. போதும், நீங்க 2 பேரும் பழைய விஷயங்கள்லாம் பேசி சண்டை போட்டுக்க வேணாம். நாம எதுக்கு இங்க வந்தோம்? பொண்ணோட விஷயத்தை பத்தி விசாரிக்க தானே. அத பத்தி பேசிட்டு நாம போலாம். போறியா? எங்க போற? என் வீட்டுக்கு வந்துட்டு உடனே போகணும் சொல்றது சரியா? ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாமே. மகளே மாலு, அம்மாவுக்கு ரூம காமி. மேல இருக்கிற ரூம். அது என்னோட பொண்ணு. உன்னோட பொண்ணு தான்டா. நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லலையே. ரூம் தானே கூட்டிட்டு போய் காட்ட சொன்னேன். அதுக்கு உனக்கு கோவம் வந்துச்சா? தப்பா பையா. பாரு, என்ன நீ வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. இப்ப வந்துடுறேன். தப்பா பையா. உங்களுக்கு எப்படி எங்க பிரின்சிபலை தெரியும்? நீ முதல்ல வந்து ரூம் எங்கன்னு காட்டு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேல. சரி வாங்க. என்னமோ விஷயம் இருக்கா?
ஆமா இருக்கு. என்ன மாயம்மா, என்ன கிளாஸுக்கு போகலையா? எனக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் நானும் போகல. என்னாச்சு? லீவ் போட்டா திட்ட மாட்டாங்களா? மாயம்மாவை இப்படி தனியா விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. மாயம்மாவுக்கு பலாக்கொட்டை வேணுமா? எதுக்கு? சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கெல்லாம் வேணாம். நீ சாப்பிட்டு பார்த்தா விடவே மாட்டேன். ஹாய் மாயம்மா, ஹாய் பாப்பின்ஸ் பப்பன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாப்பின் சாப்பிடுறியா? ஆ ஆமா, இவன் யாரு? அவர் என்ன கேக்குறாரு பாத்தியா? என்ன யாருன்னு கேக்குறாரு. நான் தான் பப்பன், இந்த ஊரை சேர்ந்த திவாகரனோட நண்பன்டான்னா. இவளுக்கு எதுக்கு இப்ப முட்டாய் கொடுக்குற? அத கேட்க நீ யாரு? நான் என் இஷ்டம் போல எது வேணாலும் செய்வேன். இப்ப பாப்பின்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் பரோட்டா கொடுப்பேன். இள வயசு பொண்ணுங்களுக்கு முட்டாய் கொடுத்தீனா அதுக்கப்புறம் வர்ற விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஒழுங்கா இருந்துக்க. எதோ சொல்லி சீன் போடாரா. முதல்ல வேலைக்கு போடா சர்க்குரு ரவி. நீ எதுக்கு மாயம்மா தேவையில்லாம கண்டவன் கூடல ஏதோ பேசிட்டு நிக்கிற? நீ ஏன் கூட வா, நான் பார்த்த சினிமாவோட கதை சொல்றேன். என்ன சினிமா? 1000 இரவுகள். அது சரியான படம். அப்ப கேக்குறேன். அப்படின்னா வா போலாம். போடா, போய் அந்த பசங்களை மேய்க்கிற வேலையை பாரு. முழிச்சிட்டு இங்க நிக்காத, நீ வா. இவனுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். கொட்டை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். என்ன யோசனை? என்ன மேல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து என்னோட பழைய நினைவுகள்லாம் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அப்படி என்ன பெரிய பழைய நினைவுகள்? அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? எங்க கிட்டதான் சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ சொல்லி தொலைங்க. எனக்கு நீ பிறக்காத பொண்ணு மாதிரி. நீ எதுக்குடி சிரிக்கிற? இல்லடி, என்னால சிரிப்பு அடக்க முடியல. பப்பாவோட லவ்வரா இருந்தது உங்க அம்மா, அதுதானே சொன்னாரு. அத நினைச்சுதான் சிரிச்சேன். அது சரி பப்பா, எங்க சிட்டில இருக்க பப்பன் எப்படி கிராமத்துல இருக்க பொண்ண லவ் பண்ணீங்க? அது நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது எங்க அம்மா ஊர்ல தான். அப்போ எங்க பாட்டி வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல தான் மாயம்மா வீடு. நாங்க எப்பவும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கே போவோம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒண்ணும் இல்ல. நீ வா, நம்ம வெளியில போலாம். நீ பேசாம இருடி, கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீ என்னோட அம்மாவோட லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டு ஒன்னும் சிரிக்க வேண்டாம். நீ ஏன் கூட வா, எனக்கு கோவத்தை வர வைக்காத. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப பேசி குடும்பத்துல பிரச்சனையும் உண்டு பண்ண கூடாது. மகளே மாலு, என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன்னோட அப்பா இருக்காருல்ல, சக்ககுரு ரவி, அவன் பெரிய பிரச்சனை பிடிச்சவன். ஏன் அப்பா? அவனாலதான் இங்க ஏதாவது பிரச்சனை வரும். ஏன் அப்பாவை சக்க குரு ரவின்னு கூப்பிட்டாதீங்க. நீ எதுக்காகடி சிரிக்கிற? மகளே மாலு செல்லம், என்ன? உங்க அப்பாவை நான் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சக்ககுரு சக்ககுருன்னு தான் கூப்பிடுவாங்க. லட்சு, you insulting me. நம்மளோட பழக்கத்தை எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். நில்ல. ஏய் போகாதடி, நில்லடி. பாப்பா, ஏன் மாலு கிட்ட இப்படி பேசுனீங்க? அவ எப்படி கோச்சிட்டு போறா பாருங்க. நீ சிரிச்சதுனாலதான் அவ கோச்சிட்டு போயிட்டா. என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏய் மாலு, நெல்லடி. மாலு எங்கடி இருக்க? என்ன ஒரு அருமையான நினைவுகள்ல. அதெல்லாம் ஒரு கணக்காலம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
இதெல்லாம் உன்னோட பிளான் தான். இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன பிளானு? இதுக்காக தானே நம்ம பொண்ணு அவங்கிட்ட நீ பாத்துக்க சொல்லி விட்டுருக்க. அப்படி பண்ணா எந்த தடையும் இல்லாம ஜாலியா 2 பேரும் சந்திச்சுக்கலாம்ல. கடவுளுக்கே இதெல்லாம் அடுக்காது பாத்துக்கோங்க. என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஆளை முதல் தடவையா பாக்குறேன். அதனாலதான் 2 பேரும் அப்படியே பார்த்தப்ப உறைஞ்சு போய் வாயை பொளந்துகிட்டு நின்னீங்களோ? நான்லாம் ஒண்ணும் வாயை பொளக்கல. யாரு சொன்னா? 2ல இருந்து 3 செகண்ட் வரைக்கும் அவனை பார்த்து அப்படியே வாயை பொளந்து நின்னு. நான் செத்துறேன். நீ ஒண்ணு சாவ வேண்டாம். இதுக்கு நான் தான் சாவேன். சாவேன். நான் தான் சாவேன். விடுங்க. நான் தான் சாவேன். இல்ல நான் தான் சாவேன். விடுங்க. நானே சாவேன். பரவாயில்ல. நான் தான் சாக போறேன். நீ ஒண்ணு பேசாத. நான் செத்துக்கிறேன்டி. நான் தான் சாவணும். நான் Hello, hello. ஆகணும். Hello, who the hell are you guys? Hello. நீங்களே யாருன்னு சொல்லுங்க. யோ, என் பெட்ஷீட்ட குடியா. இங்க பாருடி. என் புருஷனை யோன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? ஏன் ரூமுக்குள்ள வந்து ஏன் பிளாங்கெட் எடுத்து சண்டை போடுறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்படியே உன்னை போட்டேனா? என்ன சொன்னீங்க? நானே சாவறேன். இல்ல, நான் சரியா தான் போச்சு. சாவேன். யோ, பாப்பா, இங்க சாவறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? நீங்க எங்க வேணா போய் சாவுங்க. ஏன் கட்டிலுக்கு மேல தூக்கு போட்டு நீங்க சாக கூடாது. புரியுதா? யாருடா நீங்க? ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? இவங்க யாருன்னே தெரியலையே. இப்ப எது கத்திட்டு இவங்க இருக்க? யாரு ஏன் ரூமுக்குள்ள விட்டது? இவங்க யாரு? இவங்க என்னோட அப்பாவும் அம்மாவும். உன்னோட அப்பாவும் அம்மாவும் எதுக்காக ஏன் ரூம்ல தூக்கு போட்டு சாகணும்? உன் வீட்ல இடம் இல்லையா என்ன? பாப்பு இங்க வாய ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? வான்னு சொல்றேன்ல. என்னன்னு சொல்லு. நம்ம கொஞ்சம் வெளிய போய் பேசலாமா? ஏன்னா பிரின்சிபல் கூட நமக்காக வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா போலாம் சொன்னா கேளு. இல்ல என்னது? ஆமா வா போலாம் வா. என் பிளாங்கெட்ட குடுங்க. வேற எங்க போய் தோலை போட்டுட்டு சாவு. போங்க. சொல்றல வா. ஆளும் மண்டையும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் என் கூட வரும்போது 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க? இந்த ஆளு என்ன சந்தேகப்படுறாருமா. எப்போ நடந்த விஷயத்துக்கு இப்ப சந்தேகப்பட்டு என்கிட்ட சண்டை போடுறாரு. ஒரு 16 வயசும் 18 வயசும் உள்ள ஆளு பேசக்கூடிய விஷயம். இங்க பாருங்க, 2 பேரும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். சரியா? இப்படியே சத்தம் போட்டுட்டே இருங்க. தெருவுல இருக்க எல்லாருக்கும் கேட்க போகுது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் மீதியை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். சத்தம் கீழே கேட்க கூடாது. போய் அமைதியா தூங்குங்க. கேட்டுச்சுல? இதுல இந்த பிரச்சனை வேற. உனக்கு இருக்குடி. நீ இங்க படுக்க வேண்டாம். நான் இங்கதான் படுப்பேன், இங்கதான் இருப்பேன். நீ எதுக்குடி ஓ ரூம்ல என்ன இழுத்துட்டு வர? எதுவா இருந்தாலும் அங்கேயே வச்சு சொல்ல மாட்டியா? எனக்கு என்னோட ரூம்ல படுத்தாதான் தூக்கம் வரும். எனக்கு ஏன் ரூம்ல படுத்தாதான் தூக்கம் ஏன் வரும். பாப்புல கொஞ்சமாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம்ல. நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மரியாதையா அவங்க 2 பேத்தையும் ரூமை விட்டு வெளியே அனுப்பு. முடியாது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரா போய் பாப்பா கிட்ட சொல்லு. நான் சொல்லுவேன். எனக்கு இங்க யார பார்த்தும் பயம் இல்ல. அப்படியா? ஆமா. ரெண்டு குடுத்தியா? வாடகை குடுத்தியா? அதெல்லாம் இல்ல இல்லல. அப்ப ஒழுங்கா போய் அங்க படு. பாப்பா அவங்கள அனுப்ப மாட்டாரு. பொண்ணதான் வெளிய அனுப்புவாரு. பாப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆமா அப்படிதான் சொல்லுவாரு. சரி அப்படினா நான் இங்கே படு. வழிக்கு வந்தியா? இவ்வளவு நேரம் நான் இததானே சொன்ன, கேட்டிருக்கலாம்ல. வா வந்து படு வா. என்னடி ஆச்சு? என்ன சொல்றது, ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, எப்பவுமே இவங்க குணம் இதுதானே. அவங்களே அடிச்சுக்கிட்டு அப்புறம் சரியாயிடுவாங்க. சரி, அவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க தங்க போறாங்க? நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்க. நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்களா? அப்படின்னா ஒரு வேலை செய். என்ன? அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிளாங்கெட், தலகாணி உரை, பெட்ஷீட் இதெல்லாம் துவைச்சு கொடுத்துரு. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு எப்பவும் சுத்தமா அவ தோச்சு தருவா சொல்லு. தோச்சு தருவா சொல்லுடி. சரி, துவைச்சு தரேன். அப்படின்னா ஓகே. அப்ப சரி. சரி சரி வா வா வா. இது ஏன் இடம். கடவுளே எனக்கு காப்பாத்த. அந்த இடம் என்னோடது. எனக்கு அடிக்கடி டாய்லெட் போற பழக்கம் இருக்கு. தேங்க்ஸ் அப்பாடி. இப்படி நீங்க 2 பேரும் இங்க படுத்துக்கிட்டீங்கன்னா நான் எங்க போய் படுப்பேன்? அவளை நடுவுல படுக்க வைக்கலாமா? எருமை காலடி. நீ காலை தள்ளி வைக்க வேண்டியதானே? போகணும்லையா? அப்ப நான் எப்படி போவேன்? பொறுமையா ஏறுடி. ஐயோ, என்னோட பிளாங்கெட் எடுத்துக்கோ. மனசாட்சி இல்லாம என்ன நடுவுல போய் படுக்க விடுறீங்க? ஐயோ காலடி, எருமை மாடு. மூச்சி படு. ஒழுங்கா படுத்து தொலை. ஐயோ, தள்ளி படுறி. எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறது? அப்படியே வந்து என் நெஞ்சு மேல ஏறி படுத்துக்கோ. எங்க பாரு, இந்த மாதிரி தொடுறதெல்லாம் எனக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஏன் கையை கால போட்டுட்டு இருக்க? நான் படுக்கிறதுக்கு இடம் இங்க பாரு, ஒழுங்கா படுத்தா இங்க படு. இல்லனா வெளிய தள்ளிடுவேன். வேண்டாம், ஒழுங்கா படு. நான் ஒழுங்கா படுத்துக்கிறேன்.
இரு வாங்குறாளுங்க. சீ, தள்ளி படுறி லூசு. இடிக்காம படுடி. எங்கேயாவது என்ன படுக்க ஒழுங்கா படுக்க விடுறீங்களா? போறியா இல்லையா? இப்படி படுத்தா போதும். டார்ச்சர் பண்றாளுங்க. இத்தனை வருஷம் இந்த ஆளோட குடும்பம் நடத்தி குப்பை கொட்டினதுக்கு எப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு பாரு. சந்தேகமா படுற? இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு பாரு. கண்டிப்பா அனுபவிப்ப. ஐயோ, கொஞ்சம் அமைதியா படுத்து தூங்குடி. உனக்கு என்ன, நான் அமைதியா இருக்கணும் அவ்வளவுதானே? நான் யாருன்னு காட்டுறேன். சிரிக்கிறியா? சந்தோஷம் இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா அவ இங்க வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்ல, பார்த்த உடனே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. பாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இவதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட நாட்களை கலர்ஃபுல்லா மாத்துனது இவதான். எங்களுக்குள்ள பயங்கரமான கனெக்ஷன். இவளாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆர்மிக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லீவுக்கு ஊருக்கு வந்து பார்க்கும்போது இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது யாருன்னா சக்ககுரு ரவி. எப்படி நடந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் நான் யோசிக்கிறேன், எனக்கு பதிலே கிடைக்கல. ஆனா என்னோட பெரிய சந்தேகமே, இவன் ஏதோ பெரிய பிளான் பண்ணி தான் அவளை கட்டியிருக்கான். அவன் அவளை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதான் முடிஞ்சதுல. இனி நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அதனாலதானே இவ்ளோ அழகா இருக்கிற நீ எனக்கு கிடைச்ச. ஏ பாரு, என் மேல கோவமா இருக்கியா அவளை 2 நாள் தங்க சொன்னதுக்கு? கோவப்படாத. இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே போக சொல்லலாமா? நீதான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் இல்ல, கோவப்படாத. எனக்கு தெரியும் நீ கோவப்பட மாட்டேன்னு. அப்புறம் நான் இப்ப போயிட்டு உடனே வரேன். ஐயோ, குடிக்க போகல. குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, நான் பாத்ரூம் தான் போக போறேன். நீ நல்லா தூங்கு, நான் உனக்கு போத்திட்டு போயிட்டு வந்துடுறேன். இவ எங்க போயிட்டா? அவனை பாக்குறதுக்கு தான் போயிருப்பா. இருடி வரேன். ஏ மாயமா, 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 நீ இங்கதாண்டி இருப்ப எனக்கு தெரியும். அவனை பாக்குறதுக்கு தானே நீ அவன் ரூமுக்கே வந்திருக்க. மாயமா, 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 இல்லையா? மாயம்மா, ஆஹா, நீ இங்கதான் இருக்கியா? என்ன ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணலான்னு பாக்குறல? ஒண்ணு எவன்டா அவங்க சத்தம் போடுறது? ஏ ரவி, உனக்கு தான் மேல இருக்கிற பெட்ரூம் கொடுத்தேன்ல, அப்புறம் எதுக்கிட்ட என் ரூம்ல வந்து படுத்திருக்க? ஏ சக்ககுரு, எழுந்துரு, எழுந்துடுறா. டே ஏ ரவி, ஏய், அட கடவுளே, பார்வை பார்த்து பயந்துட்டானா? டேய் டேய் டே ரவி, டே ரவி, டே ரவி, எழுந்துடுறா, எழுந்துடுறா ரவி, எழுந்துரு. என்ன பண்ற? என்ன பண்ற? என் புருஷனை கொன்னுட்டியா என்ன? நான் கிடைக்கலன்னு என் புருஷனை கொன்னுட்டியாடா நீ? ஐயோ, நான் எதுவும் பண்ணல, அப்படிலாம் சொல்லாத நீ. வாய் மூடு. என்னங்க என்னங்க, மாலு, உங்க அப்பனை இந்த ஆளு கொன்னுட்டான். இங்க பாருங்க, இது பெரிய துரோகம் தெரியும்ல. அப்பா, என்ன பாப்பா இது? போய் போலீஸ கூப்பிடு. வேண்டாம். அங்கிள் மூச்சு விடுறாரு. அங்கிள், என்னங்க? டேய் ரவி, அப்பா எந்திரிங்கப்பா. டேய் எழுந்துடுறா.
நீங்க எல்லாரும் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? உன்னை தேடி யாரும் வரலடா, நீ தானே என் பெட்ரூமுக்கு வந்திருக்க எரும மாடு. என் மேல பழிய போட்டு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? நீ தான் தூங்குறதுக்கு மேல ரூம் கொடுத்துருக்கல. நான் மாயம்மாவை தேடி வந்தேன். மாயமா எதுக்கடா என் பெட்ரூமுக்கு வரப்பற மற மாட்டேன். தானே போனேன். ஐயோ, உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. எதுக்கு இப்ப அப்படி கத்துறீங்க நீங்க? அங்க என்ன இருக்கு? அங்க ஒரு எலும்பு கூடு. எலும்பு கூடா? அது ஒண்ணும் பாடி இல்ல. அது அது என்னோட பொண்டாட்டி பாரு. நீ என் பொண்டாட்டி பார்வை பார்த்தது இல்லல? இரு காட்டுறேன். இல்ல வேண்டாம் சும்மா இருங்க. வேண்டாம். என் பழைய லவருக்கு புது லவரை காட்டணும். ஐயோ பிரச்சனை வாய வரும். மூடு, அமைதியா இரு. இவதான் என்னோட மனைவி பாரு. எப்படி இருக்கா பாரு. ஐயோ, இதேதான் எனக்கும் நடந்தது. புரிஞ்சுதா? சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிடும்.